வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி ஒரு சூப்பரான எங்களோட சென்னை டு பெங்களூர் அண்ட் பெங்களூர் டு சென்னை ரோட் ட்ரிப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரோட் ட்ரிப்பில் போய் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங் 7 AM வீட்டிலேருந்து கிளம்பினோம். அழகாக சூப்பராக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு காரில் தான் ரைட் பண்ணோம். அழகாக போய்கிட்டு இருக்கும்போதே சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகாக கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் வந்து கேப் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கார் சீட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீட்டாக உட்காந்து போய்கிட்டு இருந்தோம். சரி, மணி பார்த்திங்கன்னா ஒரு 8:30 அந்த மாதிரி ஆச்சு. சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா சூப்பராக சரவண பவன் ஹோட்டல் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஃபில்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்டுட்டோம். கீழேயே பார்த்திங்கன்னா காஃபி ஹவுஸ் இருந்துச்சு. அங்கே அழகாக சூப்பராக ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபில்டர் காஃபியையும் ஒன்று குடிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ரோட் ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் வந்து ரோட் ட்ரிப் பண்ண பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்படியே சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கத்தில் ஒரு குட்டி தூக்கம் போட்டோம். அழகாக பார்த்திங்கன்னா அந்த பெங்களூர் ஒசூர் போகிற ரூட்டில் வந்து இந்த மலையெல்லாம் ரொம்ப அழகாக தெரியும். இயற்கையை அழகாக ரசிச்சுக்கிட்டே போகணும். ரோடே பாடுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ப்ளசண்ட்டான இதில் வந்து அழகாக வந்து ரோட் ட்ரிப் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துக்கோங்க. சரி, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, 11 o'clock ஆகிடுச்சு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் பார்த்தோம். இந்த ஃப்ரூட் பேர் வந்து ராம் சீதா ஃப்ரூட்டாக. சரின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் கிழங்கெல்லாம் இருந்தது, அதை வாங்கிக்கிட்டோம். அப்புறம் நல்லா அந்த தேங்காயில் வந்து அந்த பூ எடுத்து கொடுப்பாங்கல்ல, ஸோ அதையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். கரும்பு ஜூஸ் குடிச்சிக்கிட்டோம். அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். மணி ஒரு 2:30 ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒசூரில் அழகாக பார்த்திங்கன்னா இந்த வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்ரீநிதி அப்படின்ற வெஜிடேரியனில் சூப்பரான மீல் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல சூப்பரான எம்மியான ஒரு ஃபுட்டோட அபாடாக வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒசூர் பார்டர் பார்த்தோம். ஆஹா, பெங்களூர் நம்ம வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கொஞ்சம் ரோட் ட்ரிப் ரொம்ப நேரம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 hours ட்ராவல் பண்ணதுனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். சரி, நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி டேவை அழகாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். மெயினாக நீங்கள் இந்த ரோட் ட்ரிப்பெல்லாம் போகும்போது ஒன்று மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க, ஃபாஸ்டேகை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க காரில் போகும்போது. இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா டபுள் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 60 rupees இருக்குது அப்படின்னா 120 rupees நம்ம கேஷ் கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும். அதை பத்திரமா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் அழகாக எழுந்து நல்லா குளிச்சுட்டு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஃபேமஸாக இருக்கிற தட்டை இட்லியையும் வடை அதையும் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். நல்லா தட்டை இட்லிக்கு சுட சுட சாம்பார், ஒரு தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, அழகாக ஒரு வடை, இந்த 2 சாப்பிட்டாலே பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபில்ட் ஆகிடுச்சு ஸ்டொமக்கு. அழகாக இது கூட ஒரு ஃபில்டர் காஃபியையும் சாப்பிட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடிச்சிட்டோம். சரி, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இஸ்கான் டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நல்லா அழகாக எல்லோரும் கிளம்பி சூப்பராக வந்து இஸ்கான் டெம்பிளுக்கு போனோம். நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் போனதுக்கும் இந்த டைம் போனதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து அழகாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வராங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அந்த பார்க்குற அந்த ஒயிட் பில்டிங் அது அப்படியே நம்மளுக்கு மைண்டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அழகாக அங்கங்கே வந்து நல்லா பார்த்திங்கன்னா இது பண்ணி வச்சுருக்காங்க. காரில் போகிற ட்ரிப்பு அது ரோடு தனியாக, பார்க்கிங் தனியாக, டாக்ஸி அண்ட் ஆட்டோக்கு ஒரு ட்ராப் பாயிண்ட் அந்த மாதிரி வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோவில் கோபுரம் தெரிஞ்சிருச்சு. சூப்பராக நீட்டாக பார்த்திங்கன்னா கார் எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து போய் காரை நல்லா பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வாக் பண்ணோம். சூப்பராக பேசிக்கிட்டு நல்லா ஃபேமிலியாக அழகாக என்ஜாய் பண்ணோம். மேலே இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அழகாக ரசிச்சுக்கிட்டே போனோம். சூப்பராக இருக்குது. ரொம்ப நீட்டாக இருந்தது. நம்மளுக்கு அழகாக ஒரு கோவிலுக்கு போகிறதே ஒரு அமைதியை தேடி தான் போகிறோம். அழகாக பாருங்கள், இந்த நீட்டான இந்த தூண்கள் தான் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். சூப்பராக அதை பார்க்குறதுக்கே உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கங்கே செடி வச்சுருக்காங்க. ரொம்ப 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 நல்லா இருந்தது. மேலே போய் பார்த்தா ஃபுல் பெங்களூரோட வியூவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக தெரிஞ்சுது. ஸோ மேலே ஏறி அந்த சிலு காற்றோட கொஞ்சம் நல்ல அழகாக பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாமும் இங்கே வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டாக பாருங்கள், தரை கூட பார்த்திங்கன்னா ஒரு குப்பை கூட இருக்காதுங்க, அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ராஜகோவிந்தா டெம்பிள் இருக்குல்ல, அது வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்க, அந்த ராஜாதி ராஜ கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு
அதையும் பார்த்துட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் படித்தோம். பில்டிங்கே பாருங்களேன், கோவிலோட அதுவே ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு அதாவது நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மழைலாம் இல்லை, கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நல்ல காமாக அழகாக வந்து ரசிக்க முடிஞ்சுது. ஸோ மழை பெஞ்சால் கூட கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ நீட்டாக இருந்துச்சு ரோட் ட்ரிப்பு. ஸோ அழகாக சுவாமியெல்லாம் சேவிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்கே அழகழகாக ஸ்டாச்சுஸு, பெருமாள் ஃபோட்டோ, கிருஷ்ணர் ராதா ஃபோட்டோ, குட்டி பாலகர் கிருஷ்ணர், அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அழகாக அதை எல்லாமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் வந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலை கொடுக்குறாங்க. ஹரே கிருஷ்ணா அந்த ஸ்லோகம் சொல்லிகிட்டே தியானம் பண்ணிவிட்டு பிரசாதத்தையும் சாப்பிட்டு நீட்டாக வந்து கிளம்பிட்டோம். முடிச்சுட்டு போகும்போதே அழகாக பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் தனியாக இருக்குது, ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் நம்ம எங்கே கொடுத்தோமோ அங்கே போய் வாங்கிக்கலாம். ரொம்ப நீட்டில் ஆர்கனைஸ்டு பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே போயிட்டு லன்ச்சில் சூப்பராக எம்டிஆர் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். 1924 இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யூஸ்வலாக சூப் கொடுப்பாங்களா, அதுக்கு பதில் இங்கே நல்லா ஜூஸ் கொடுத்தாங்க. ஜூஸு, பூரி, அதுக்கப்புறம் நல்ல பெண்ணே மசாலா தோசை சுட சுட, அப்புறம் ஒரு போலி ஒன்று கொடுத்தாங்க நல்லா நெய்யை போட்டு, சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் வெஜிடேபிள் பிரியாணியும் அதுக்கு தொட்டுக்க அழகாக ரைத்தா இருந்துச்சு. எம்டிஆருக்கு போய் பிசிபேலாபாத் சாப்பிடாமையா அப்படின்னு சொல்லிட்டு பிசிபேலாபாத் சாப்பிட்டோம். அப்புறம் இந்த பப்படு வடை நல்லா இருந்துச்சு. இவங்க லஞ்சுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க, பிரேக்ஃபாஸ்ட்டும் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஈவினிங் டிஃபனுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அழகாக அதெல்லாம் பார்த்தோம். நல்லா டைமிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்போ போனாலும் சுட சுட கிடைக்குதுங்க, நல்லா ஃபுல்லாக இருக்குது. ஒரு லஞ்ச் வந்து 375 சூப்பராக இருந்துச்சு நல்லா. ஆனால் பயங்கர ஹெவி ஃபுட்டு. நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு இந்த லஞ்சுக்கு போனீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். அப்புறம் பெங்களூர் டு சென்னை கிளம்பிடலாம் அப்படின்னு போனோம். நல்லா சாப்பிட்டதே 3:34, அதனால் மிடில் ஒரு 7 o'clock ஒரு ஃபில்டர் காஃபியை மட்டும் குடிச்சிட்டு அழகாக சென்னை நோக்கி வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்க்கு கமெண்ட் கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர், பாய்.